கருட புராணத்துல விஷ்ணுவை பார்த்து கேட்கிறாரு கருடன். ஒவ்வொரு மனிதனும் செய்யக்கூடிய பாவங்களுக்கான தண்டனை அந்த மனிதன் இறந்ததுக்கு அப்புறம் அவனோட ஆத்மாவுக்கு கிடைக்குது. எந்தெந்த பாவங்கள் செய்தால் அதற்காக எந்த மாதிரி தண்டனை கிடைக்கும் அப்படின்னு கேக்குறாரு. கருட பகவானோட கேள்விக்கு பதில் சொல்றாரு விஷ்ணு பகவான். ஒவ்வொரு மனிதனும் வாழும் பொழுது குறைந்தபட்ச நல்லொழுக்கத்தையாவது பின்பற்றி வாழணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ரகசியத்தை சொல்றேன் கேள். ஒவ்வொரு மனிதனோட சொல்லுக்கும் செயலுக்கும் சிந்தனைக்கும் பாவ புண்ணியங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு மனிதனும் செய்யக்கூடிய பாவங்கள் புண்ணியங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அவங்களோட ஆத்மாவுக்கு தண்டனைகளோ அல்லது வெகுமதியோ உண்டு. இதற்காகவே சொர்க்கம் நரகம் அப்படிங்கிறது படைக்கப்பட்டிருக்கு. நன்மை செய்யக்கூடியவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சுகங்கள், தீமை செஞ்சவங்களுக்கு அவங்க செய்த பாவங்களுக்கு ஏற்ற மாதிரி கொடுமையான தண்டனைகள். இந்த மாதிரி நரகங்கள்ல என்னென்ன பாவங்கள் செய்தவங்களுக்கு எந்த மாதிரியான தண்டனை கிடைக்கும் அப்படிங்கறத இந்த பதிவுல பார்க்கலாம். இது எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான பதிவு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. பொய் சாட்சி சொல்லி நிரபராதிகளை துன்பத்திற்குள்ளாக்கக்கூடிய மனிதர்களுக்கு கொடுக்கக்கூடிய நரகத்துக்கு பேரு அவிசி. அதாவது ரொம்பவும் துர்நாற்றம் வீசக்கூடிய தண்ணில ஆத்மாக்களை அழுத்தி துன்புறுத்துறது. மனிதர்களை கொன்று குவிக்கக்கூடியவங்க, அப்பாவி மக்களோட உடைமைகளை பறித்து கொள்ளும் அநியாயக்காரர்களுக்கு சாரமே யாதனம் அப்படிங்கிற நரகம் நிச்சயம். இங்க வித்தியாசமான ரொம்பவும் பயங்கரமான மிருகங்கள் ஆத்மாக்களை வாட்டி வதைக்கும். எந்த ஒரு காரணமுமே இல்லாம மனைவியை துன்புறுத்தக்கூடியவங்களுக்கு லாலாபட்சம் அப்படிங்கிற நரகம் நிச்சயம். இந்த நரகத்துல ஆத்மாக்கள் தீக்கோலால சுட்டு துன்புறுத்தப்படும். பசுக்களை கொல்பவர்கள், காரணமின்றி வதைப்பவர்களுக்கு ஷஷனம் அப்படிங்கிற நரகம் கிடைக்கும். இந்த நரகத்துல ஆத்மாக்கள் சவுக்கடியால் துன்புறுத்தப்படும். எந்த ஒரு தொந்தரவுமே செய்யாத வாயில்லா ஜீவன்களை, அதாவது மிருகங்களை வதைக்கக்கூடியவங்களுக்கு பிராணிரோதம் அப்படிங்கிற நரகம் கிடைக்கும். இந்த நரகத்துல ஆத்மாக்கள் யமதூதர்களால கூர்மையான அம்புகளால குத்தி துன்புறுத்தப்படும். பெரியவங்களை மதிக்காமலும் ஒழுக்கம் குறைவாகவும் மனம் போன போக்குல வாழக்கூடிய இழிவான ஜென்மங்களுக்கு பூபோதம் அப்படிங்கிற நரகத்துல கொடிய விஷமுள்ள ஜந்துக்களால நரக வேதனையை அனுபவிக்கும். தர்மமே செய்யாத பாவிகளுக்கு வைதரணி நரகம். இந்த நரகத்துல கொடிய பிசாசுகளும் ஜந்துக்களும் வாழும். இது வெறும் தண்ணி மட்டும் இருக்கக்கூடிய நதி கிடையாது. ரத்தம், மலம், சளி, சிறுநீர் இதெல்லாம் சேர்ந்து ஓடக்கூடிய ஒரு ஆறு. பாவம் செஞ்ச ஆத்மாக்கள் இந்த நதியில விழுந்து துன்பப்படும். ஆனா அவங்க செஞ்ச புண்ணியங்களுக்கு தகுந்த மாதிரி இந்த நதியை எளிதில் கடக்கலாம். பாவம் புண்ணியம் அப்படின்னு எதை பத்தியுமே யோசிக்காம காசுக்காக எதையுமே செய்யக்கூடியவங்க சான்மலி அப்படிங்கிற நரகத்தை அடைவாங்க. இந்த நரகத்துல ஆத்மாக்கள் முள் தடியாலையும் முள் செடியாலையும் குத்தப்பட்டு துன்புறுத்தப்படுவார்கள். கொஞ்சமும் யோசிக்காம அடுத்தவங்களோட உழைப்ப சுரண்டி வாழக்கூடிய மனிதர்கள் போகக்கூடிய நரகம் கிருமி போஜனம். இங்க புழு பூச்சிகள் எல்லாம் இவங்களை கடிச்சு தொலைச்சு துன்பத்துக்குள்ளாக்கும். தரிகட்ட காம இச்சையால் கொடுமைகள் செய்யும் மனிதர்களுக்கு வஜ்ரகண்டம் நரகம். இந்த நரகத்துல நெருப்பால செஞ்ச பதுமைகளை கட்டி தழுவி துன்பப்படணும் இந்த ஆத்மாக்கள். பொய் சொல்லி அடுத்தவங்களோட உடைமைகளை பறிச்சு வாழக்கூடிய நபர்களுக்கு அக்னிகுண்டம் நரகம். இந்த நரகத்துல எரியக்கூடிய அக்னி குண்டத்துல பாவிகளா இருக்கிற ஆத்மாக்கள் வாட்டி எடுக்கப்படுவார்கள். மற்றவங்களை ஏமாற்றி அளவுக்கு அதிகமா சொத்து சேர்க்கிறவங்களுக்கு அந்த கூபம். இங்க கொடிய மிருகங்கள் ஏறி மிதிச்சு பாவ ஆத்மாக்களை கொடுமைப்படுத்தும். குற்றமே செய்யாத எளியவர்களை தண்டிப்பவர்களுக்கும் நீதிக்கு புறம்பாக நடப்பவர்களுக்கும் பன்றி முக நரகம். அதாவது பன்றி முகம் கொண்ட மிருகங்களோட வாயில அகப்பட்டு இந்த ஆத்மாக்கள் வதைக்கப்படுவார்கள். தர்ம நிந்தனை விட்டு தெய்வ நிபந்தனை செய்யும் பாவிகளுக்கு அசிபத்திரம் அப்படிங்கிற நரகம். அந்த நரகத்துல பூதங்களால பலவிதமான கொடுமைகளை இந்த ஆத்மாக்கள் அனுபவிக்கும். பெற்றோர்களை பெரியோர்களை மதிக்காமல் கொடுமைப்படுத்தக்கூடிய பாவிகள் காலகுத்திரம் அப்படிங்கிற நரகத்துக்கு போவாங்க. இந்த நரகத்துல அடி உதை வாங்குறதோட மட்டும் இல்லாம பசியோட தவிக்கும் இந்த ஆத்மாக்கள். மிருகங்களை விஷம் வைத்து கொள்பவர்கள், மிருகங்களை கொன்று உண்பவர்கள் இவங்கெல்லாம் கும்பி பாகம் செல்வார்கள். இங்க கொதிக்கின்ற எண்ணெய் கொப்பரையில் ஆத்மாக்கள் வாட்டி வறுத்து எடுக்கப்படும். உறவுகளை பிரிப்பவர்கள், குடும்பத்தை கெடுப்பவர்கள் செல்லக்கூடிய இடம் மகாரௌரவம் அப்படிங்கிற நரகத்துக்கு செல்வாங்க. அந்த நரகத்துல கண்ணுக்கு தெரியாத மாய வடிவங்கள் இம்சைப்படுத்தும். குழந்தைகள், முதியவர், நோயுற்றவர்கள், அபலைகள் இவங்களெல்லாம் இம்சப்படுத்தக்கூடியவங்க செல்லக்கூடிய இடம் ரௌரவம் அப்படிங்கிற நரகத்துக்கு போவாங்க. அங்க யமதூதர்கள் சூலாயுதத்தால குத்தி குத்தி இம்சப்படுத்துவாங்க.
தம்பதிகள் ஒருத்தர் ஏமாற்றி வாழ்றது, கொலை செய்யறது இதெல்லாமே கொடிய செயல். இந்த மாதிரி உள்ளவங்க போகக்கூடிய நரகம் அனிதாமிஸ்ரம். இங்க கொடிய இருள், பயங்கரமான சத்தங்கள், இதை கேட்டு பயந்து நடுங்கிக்கிட்டே இருப்பாங்க. நம்பியவர்களை ஏமாற்றுபவர்கள், செய் நன்றி மறப்பவர்கள், பிறர் மனைவியை கவர்பவர்கள், இந்த மாதிரி பாவங்கள் செஞ்சவங்க தாமிஷிரம் அப்படின்ற நரகத்துக்கு போவாங்க. இந்த நரகத்துல யமதூதர்கள் முள்ளாலான கட்டையால அடித்து துன்புறுத்துவார்கள். முட்கள் நிறைந்த மரத்துல ஏற வச்சு துன்புறுத்துவாங்க. இந்த மாதிரி யார் யார் என்னென்ன பாவங்கள் செய்யறாங்களோ அதுக்கான தண்டனை நரகத்துல உண்டு அப்படின்னு சொல்லுது கருட புராணம். இப்படிப்பட்ட பாவங்கள், அதுக்கேற்ற நரகங்கள் இதுலெல்லாம் வீழாமல் இருக்க பெரியோர்கள் சொன்ன நல்ல வழியில நடந்து தர்ம வாழ்க்கை வாழ்ந்து இறைவனுக்கு பிரியமானவர்களாக வாழ்பவர்கள் இப்படிப்பட்ட தண்டனைகளிலிருந்து தப்பிக்கலாம். அதோட மட்டும் இல்லாம சொர்க்கத்துக்கு போய் சந்தோஷமா வாழலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறோம். அடுத்ததா ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கிறோம். நன்றி.